வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்ப வந்து லக்னம் முதல் 12 பாவங்கள், 9 கிரகங்கள் எப்படி இயங்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 1ஆம் பாவத்த பார்க்கலாம். அதுக்கப்புறம் 12 பாவத்தையும் பார்க்கலாம். அப்புறம் கிரகத்தையும் பார்க்கலாம். முதல்ல இந்த மென்பொருள தயாரித்து கொடுத்த தேவராஜ் ஐயாவுக்கும் நன்றி. அப்புறம் வந்து மதுரை பாஸ்கர் ஐயா, இந்த ஜோதிடத்த டெவலப் பண்ணி கேஎஸ்கே முறைய வந்து பாவ முறை உள்தொடர்பு, வெளித்தொடர்பு அப்படின்ட்டு பண்ணி கொடுத்த பாஸ்கர் ஐயாவுக்கும் நன்றி. எனக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்க கடவுளுக்கும், இயற்கைக்கும் நன்றி. முதல்ல வந்து ஒரு லக்னம் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். லக்னம் தான் ஒரு மனிதனோட இயக்கம். அவன் எதை இந்த உலகத்துல அனுபவிக்க வந்துக்கிறான் அப்படின்றத லக்னம் தான் தீர்மானிக்கும். அத வச்சு தான் 12 பாவங்களும் இயங்கும், 9 கிரகங்களும் இயங்கும். அது எப்ப இயங்கும் அப்படின்னா, தசாபுத்தியில இயங்கும். ஒரு மனிதனோட கேரக்டர் என்ன அப்படின்றது லக்னத்த வச்சு தான் பார்க்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து மேஷ லக்னத்துல 8.54 டிகிரி அப்படின்னு போட்டு டைம் போட்டு இந்த ரேகாம்சம் இந்த அச்சாம்சத்துல பொருந்தா இது சேலத்துல பொருந்தா இது தனி ஜாதகம். இந்த மாதிரி ஜாதகம் மற்றவங்க யாருக்குமே இருக்காது. ஒரு தனி மனித ஜாதகத்தை தான் நம்ம பார்க்கறது. வெறும் மேட்ச லக்னத்துல வந்து பார்க்குற ஜாதகம்லாம் இல்ல. இது தனி மனிதர் ஜாதகம் எப்படி இயங்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு என்னன்னா முதல்ல 9 கிரகங்களும் எப்படி இயங்கும் அப்படின்றதும் 12 பாவமும் எப்படி இயங்கும்னு பார்க்கறது தான் இந்த கணித முறை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கணிதம், மேத்ஸ் தான். லக்னம் அப்படின்றது லக்ன புள்ளி தான் முதல்ல ஃபர்ஸ்ட்டு. இந்த லக்ன புள்ளி வந்து அத அவரு எதை நோக்கி அவரோட பயணம், அவரோட எண்ணம் எல்லாம் எப்படி இருக்குன்றது லக்னம் தான் வந்து தீர்மானம் செய்யும். லக்னம் தான் வந்து ஒருத்தருக்கு சுய அறிவு, சுய சிந்தனை இது எல்லாமே குடுக்குறது லக்னம் தான். அவரோட மூளையோட இயக்கமே வந்து லக்னம் தான். கலை இது எல்லாமே வந்து நம்ம சொல்றது லக்னம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, இதுல எல்லாம் நல்ல விஷயம் நடக்கும். கெடுதல் இருந்துச்சுன்னா, கெட்ட விஷயங்கள் நடக்கும். எ எந்த பாவமும் 8, 12 தொடர்பு கொண்டிருந்தா, அதன் மூலியமான பிரச்சனைகள், அசிங்கம், அவமானம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பாவம் 5, 9 தொடர்பு கொண்டா, அந்த பாவத்தின் மூலியமா அவங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்காது. அதுக்கான அறிவு அவங்களுக்கு இருக்காது. ஒரு பாவம் 2, 4, 6, 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா, பொருளாதாரம் சார்ந்த எண்ணங்கள், அது பொருளாதாரம் நல்லா இருக்கும். இப்படி 1, 3, 7, 11 அப்படின்னா, அகம், புறம் அப்படின்ட்டு அந்த அகம் சார்ந்த விஷயங்கள் அவருக்கு நல்லா இருக்கும். புறம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கும். இப்படிதான் வந்து ஜோதிடத்த மூலம் தெரிஞ்சுக்கணும். இப்ப பார்த்தோம்னா, இதுதான் லக்னம். இந்த லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பாவத்த இயக்குது அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கணும். என்னென்ன பாவத்த இயக்குது? அதாவது பாவம்னா ராசிய இயக்குதுன்னு பார்க்கணும். ஒரு லக்னம் சுய அறிவு, மூளை, சிந்தனை, எண்ணம். ஒருத்தரோட எண்ணம் என்னன்றது லக்னம் தான் காட்டும். அவரோட செயல், அப்புறம் அவரோட இறப்பு. அவர் எவ்வளோ காலம் இந்த பூமியில வாழ்வார்ன்றது. அப்புறம் அவர் புகழு, அவர் கனவு, அவரோட வலிமை, கண்ணியம், அரசியல், கலை இது எல்லாமே மற்றவர்களோட பழகுற தன்மை எப்படி இருக்கும்? அவருக்கு நோய் எதிர்ப்பாற்றல் இருக்கா? இல்லையான்ட்டு. அவர் நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி பெர்சனா? இல்ல நெகட்டிவ் எனர்ஜி பெர்சனான்றது. அப்புறம் அவரு கௌரவமா இருப்பாரா? இல்ல கௌரவத்துக்கோசரம் செலவு பண்ற ஆளா? அப்படின்றதெல்லாம். மத்தபடி அவரோட செயல்திறன்லாம் எப்படி இருக்கும்? ஆளுமை திறமை. ஒரு லக்னம் தான் ஒரு ஆளுமை திறமைய காட்டும். அப்புறம் மற்றவங்கள்ட்ட எப்படி பழகுறது? மரியாதை குடுப்பாரா? இல்ல அவமதிப்பு பண்ணுவாரா? அப்படின்றது. ஒருத்தருக்கு நோய் வருமா? நோய் எதிர்ப்பாற்றல் இருக்குதான்றது எல்லாம் லக்னம் தான். அப்புறம் அவரு மனநோயாளியா? அப்படின்றது. மன நிறைவான வாழ்க்கை இருக்குமா? இல்ல இயற்கை தன்மையா இருப்பாரா? இல்ல செயற்கை தன்மையா இருப்பாரா? அவருக்கு நல்ல ஒழுக்கம் இருக்குமா? சுய முயற்சி அப்படின்றது அவர்ட்ட இருக்குமா? ஆரோக்கியம் அவரோட உடல் ஆரோக்கியம்ன்றது எப்படி இருக்கும்? அவரோட நிர்வாகத் திறன் எப்படி இருக்கும்? அப்படின்றது. அவர் ஆண் தன்மையா இருப்பாரா? இல்ல பெண் தன்மையா இருப்பான்றதெல்லாம் ஒரு லக்னம் தான் முதல்ல டிசைட் பண்ணணும். லக்னம் தான் மெயின். 12 பாவத்துல மெயின் பாவமே லக்னம் தான். அந்த லக்னம் கெட்டு இருந்துச்சு அப்படின்னா, அது எந்த பாவத்த கையில வச்சுக்குதோ, அந்த பாவம் கண்டிப்பா நல்லா இருக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுலயே லக்னம் இப்படின்னா, இதுல 9 கிரகமும் ஆக்டிவேஷன் ஆகும். அதாவது இந்த லக்ன புள்ளிய எந்த கிரகம் ஆக்டிவேஷன் ஆகுதோ, அது மாரி தான் அவரு இருப்பாரு ஃபர்ஸ்ட்டு. சூரியன் அப்படின்ற ஒரு கிரகம் அவர் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு இருக்குது. லக்ன புள்ளி அப்படின்னா, அவர் ஆக்சுவலா பார்த்தோம்னா நல்லா கம்பீரமான தோற்றமா இருப்பாரு. கொஞ்சம் கர்வம் இருக்கும். அதிகாரத்தன்மை இருக்கும். தலைமை தாங்குற அமைப்புலாம் அவருக்கு இருக்கும்.
நல்லா சுய கௌரவமா இருப்பாரு. அவரோட கேரக்டர் அப்படியே இருக்கும். 9 கிரகமும் லக்ன பாவத்தை எது இயக்குதோ அதுதான் செய்யும். அடுத்து சந்திரன். சந்திரன் பார்த்தாவே மனம் வந்து எப்பயும் அமைதியா தான் தோற்றமா இருப்பாங்க. விரைந்த செயல் செய்வாங்க. எப்ப பாரு ஒரு குழப்பமான மனநிலையிலே இருப்பாங்க. ஏன்னா, இந்த சந்திரன்றது தசாபுத்திக்கு ஏத்த மாரி மாறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அதிக சிந்தனை இருக்கும். பிறரை சார்ந்து போறதுக்கான எண்ணங்கள் சந்திரன் எப்பயுமே இருக்கும். அப்புறம் செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் நல்லா கம்பீரமா இருப்பாங்க. நல்லா துணிந்த செயல்லாம் செய்வாங்க. கொஞ்சம் கோவ குணம் இருக்கும். யாரையும் மதிக்கலாம் மாட்டாங்க. கொஞ்சம் சுயநலம்லாம் இருக்கும். இந்த வெறித்தனம், ஆணவத்தனம், கர்வம், தற்புகழ்ச்சி இதெல்லாமே இருக்கும். இந்த செவ்வாய் நல்லா பலமா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மிலிட்ரி, போலீஸு, அ அதுக்கப்புறம் ஃபயரு இதுக்கு இது மாரி ஹார்டான ஒர்க் எல்லாம் பண்ணாங்கன்னா, அதுல நல்லா தலைமை தாங்கறதுக்கு அவங்களுக்கு நல்லாருக்கும். அவங்க அது மாரி இது பண்ணுவாங்க. இப்ப குரு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நல்லா உண்மையா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க, சுய சிந்தனைலாம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் எல்லார்ட்டயும் நல்லா பணிவா இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லார்ட்டயும் அன்பு காட்டுவாங்க. நல்லா பாசமா இருப்பாங்க. தெய்வீக உணர்வு, தெய்வீக ஆற்றல்லாம் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அது ஒரு நல்ல அமைப்பு. நல்ல அட்வைசரா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் புத்தி கூர்மையா இருக்கறனால நல்லா அட்வைஸ்லாம் பண்ணிட்டுருப்பாங்க எல்லாத்துக்கும். குரு நல்லா இருந்துச்சுன்னா, இது விஷயங்கள்லாம் அவருக்கு இருக்கும். அதே அந்த லக்ன புள்ளிய ராகுன்ற கிரகம் இது பண்ணுச்சுன்னா, பிரம்மாண்டமான சிந்தனையா இருக்கும். அவங்க பேசுறதெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும். சிந்தனையும் பிரம்மாண்டமா இருக்கும். அதுக்கப்புறம் சுவாசம் சார்ந்த ப்ராப்ளம்லாம் கூட கொஞ்சம் வரும் அவங்களுக்கு. லக்னம் கெட்டிருந்தா தான் வரும். லக்னம் நல்லா இருந்தா எந்த கிரகமே கெட்டிருந்தா வேற மாரி வேலை செய்யும். நல்லா இருந்தா வேற மாரி வேலை செய்யும். அதிகமா அந்த சாப்பிடுறது, இது மாரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ராகுனாவே அந்த இதெல்லாம் இருக்கும். சனின்னா பார்த்தீங்கன்னா, அது ஒரு மந்தமான கிரகம். ரொம்ப ஸ்லோவா போறனால அது நிதானம். அதாவது நல்லா இருந்துச்சுன்னா நிதானம், கெட்டு போச்சுன்னா மந்தம். அப்புறம் சந்தேக குணம்லாம் இருக்கும். ஆய்வுத்திறன், எதுலயும் திருப்தியற்ற மனநிலை இருப்பாங்க. கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மைலாம் இருக்கும். புதன்றது கிரகம் பார்த்தீங்கன்னா, அது நல்ல ஒரு புத்தி கூர்மையான கிரகம். புத்தி நல்லா ஷார்ப்பா இருக்கும். அது கெட்டு போச்சுன்னா புத்தி கெட்டு போயிரும். எல்லாமே நல்லா இருக்கும். புதன் வந்து 1, 3, 7, 5, 9, 11 இப்படிலாம் இருந்துச்சுன்னா, புத்தி நல்லா ஷார்ப்பா இருக்கும். புதன் கெட்டு போச்சு அப்படின்னா, நரம்பு சார்ந்த ப்ராப்ளம் வந்தா அவங்க வந்து பேசுறதே வேற மாரி இருக்கும். எளிதில் புரிந்து கொள்ளும் திறன் அவங்ககிட்ட இருக்கும். சூழ்நிலைக்கு புரிந்த மாரி இருப்பாங்க. இந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் புதன் கண்டிப்பா நல்லா இருக்கணும். அப்புறம் செயல்திறன் மெலிந்த அழகான தோற்றம் இருக்கும். கணித திறன்லாம் நல்லா இருக்கும். தந்திர புத்தி. அவங்க யார்ட்ட எப்படி பேசணும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேது. கேது வந்து யார்ட்டயும் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு கிரகம். வித்தியாசமான ஒரு தோற்றத்த இருக்கும் குடுக்கும். அது கொஞ்சம் வஞ்சனை, இந்த சூது இதெல்லாம் பண்றது, கிரிமினல் சிந்தனைலாம் இருக்கும். இந்த அந்த கிரகம் நமக்கு வந்து லக்னமா இருந்துச்சுன்னா, நல்ல கிரிமினல் இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் படிச்சு அதுக்கெல்லாம் போலாம். அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் ஆன்மீகம் இது சார்ந்த விஷயம் எல்லாமே கேது தான். அது கேது நல்லா இருந்தா அதுக்கேத்த மாரி இருக்கும். எல்லாமே தசாபுத்திக்கு ஏத்த மாரி நடக்கும். சுக்கிரன் அப்படின்னுச்சுனாவே அவங்களுக்கு இயற்கையாவே எப்பயுமே அழகு, கவர்ச்சி, நல்ல ட்ரெஸ் சென்ஸ்லாம் நல்லாருக்கும். அ நல்லா இந்த சென்ட்டு, பர்ஃப்யூம் இதெல்லாம் போடுறது. இவங்க எப்பயுமே நல்லா ஜாலியா இருக்கணுன்ற எண்ணங்கள், கலைத்துறை சார்ந்த விஷயத்துல நல்லா நாட்டம் இருக்கும். இயற்கையாவே அவங்க நல்லா இருப்பாங்க. இதெல்லாம் 1, 3, 5, 7, 9 தான் இப்படி இருப்பாங்க. 2, 4, 6, 10 அப்படின்னுச்சுன்னா, அவங்க வந்து பொருள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப வந்து அது சார்ந்த நல்லா லக்ஸரியா இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் ஓடும். இது மாரி லக்கணமே வந்து இந்த டிஃபரன்ஸ்ல பண்ணிட்டுருக்கும். அதுக்கப்புறம் 1ஆம் பாவத்த தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா, அது ஒரு ஆக்டிவேஷன் பண்ணும். 1ஆம் பாவத்த தொடர்பு தான் எப்பயும் அவர பத்தி தான் சிந்திப்பாரு. அவரு என்ன பண்ணாருன்னு யோசிப்பாரு. 1ஆம் பாவம் 2ஆம் பாவத்த தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா, எப்பயும் பொருள் சார்ந்து, குடும்பம் சார்ந்த எண்ணங்கள் அவருக்கு ஓடிட்டே இருக்கும். 1ஆம் பாவம் 3ஆம் பாவத்த ஆக்டிவேஷன்னா பயணங்கள், நல்ல கிரியேட்டிவ் மைண்டு, இந்த கதை எழுதுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவம் ஆக்டிவேஷன் ஆனா தான் அவங்களுக்கு இருக்கும். 1ஆம் பாவம் 4ஆம் பாவத்த ஆக்டிவேஷன் பண்ணிருச்சுன்னா, எப்பயும் வாகனம் சார்ந்தோ, வீடு சார்ந்தோ, இடம் சார்ந்தோ, இது மாரி புரொடெக்ஷன் சார்ந்தோ எண்ணங்கள் அவங்களுக்கு ஓடிருக்கும். 1ஆம் பாவம் 5ஆம் பாவத்த ஆக்டிவேஷன் ஆயிட்டுருந்துச்சுன்னா, அவங்க கலைத்துறை, அரசியல், சினிமா, கவிதை, இசை இத சார்ந்த விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு வந்து எப்பயும் எண்ணங்கள் ஓடும். 1ஆம் பாவம் 6ஆம் பாவத்த தொடர்பு கொண்டுச்சுன்னா, அவங்க வந்து
நல்லா கொஞ்சம் தனிமையாவே இருப்பாங்க. வெற்றி ஸ்தானம் அது. எப்பயும் எல்லாத்துலயும் சக்சஸ் ஆகணுன்ற எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். 1ஆம் பாவம் 7ஆம் பாவத்த ஆக்டிவேஷன் பண்ணும்போது, அவங்களுக்கு எப்பயுமே வந்து எல்லாத்து கூடயும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருவாங்க. சமுதாயத்து கூட நல்லா ஒருங்கிணைந்து இருப்பாங்க. 8ஆம் பாவத்த அது 7ஆம் பாவத்த தடுக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணி போயிருவாங்க. 1ஆம் பாவம் 8ஆம் பாவத்த ஆக்டிவேஷன் பண்ணா தான் அவங்க வந்து ஒரு மென்டால் மாரியே பேசுவாங்க. எது சொன்னாலும், யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க இந்த நெகட்டிவ் தாட்லாம் நெறையா இருக்கும். இந்த கமாண்ட் போடுறது, நெகட்டிவா பேசுறது எல்லாமே இந்த 1, 8 ஆக்டிவேஷன் ஆனவங்க தான் இருப்பாங்க. அவங்களையும் வருத்திக்குவாங்க, மத்தவங்களையும் வருத்த வைப்பாங்க. 1, 9ன்னா அவங்க வந்து எப்பயுமே இயற்கையோட இருப்பாங்க. நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியோட இருப்பாங்க. அவங்க வந்து நல்லா வெளிநாட்டுக்கு போறது, ஆராய்ச்சி திறன் எல்லாம் இருக்கும். 1, 10ஓட ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா, எப்பயும் சுயகௌரவம், மதிப்பு மரியாதையோட இருக்கிறதுக்கு, நல்ல ஆளுமை திறமையோட இருக்கிறதுக்கு அந்த கிரகம் அவங்களுக்கு நல்லா பாசிட்டிவா இருக்கும். அது தசாபுத்தி வச்சுன்னா இன்னும் ஃபேவர் பண்ணும். 1ஆம் பாவம் 11ஆம் பாவத்தோட ஆக்டிவேஷன் ஆகும்போது, நல்லா விட்டமின்ஸ்லாம் நம்ம உடம்புல நல்லா இருக்கும். அதனால நோய் எதிர்ப்பு திறன்லாம் நல்லா இருக்கும். எல்லார்ட்டயும் நல்லா மகிழ்ச்சி, சந்தோஷமா இருப்பாங்க. 1ஆம் பாவம் 12ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும்போது, அவங்க யார் கூடயும் பெருசா இணங்கிக்க மாட்டாங்க. அவங்களும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்றவங்களுக்குலாம் நெறைய 1, 12 ஆக்டிவேஷன் ஆயிட்டே இருக்கும். இது மாரி வந்து பாவங்களும் தொடர்பு கொண்டது அது மாரி இருக்கும். எல்லாமே தசாபுத்திகள் அந்தந்த வயசுல வர்றத வச்சு தான் எல்லாமே. நன்றி நண்பர்களே!